வணக்கம். இதுவே நல்லூர் கந்தசாமிகளே கொஞ்சம் வேற மாதிரி வித்தியாசமாக இடவசதியோடு இருக்கும். பள்ளியை கொண்டு போய் தனியை தினக்குளத்தில் வச்சுருந்து அங்கே போய் தனியை கூட்டு வர முறையெல்லாம் நிறைய இருக்கும். அது அங்கே உள்ள பெரிய வசதிக்கு செய்கிறது. அதே போல் இங்கே இதே இடத்துல இப்பொழுது வள்ளி தீபாவளி கன்னிகாதான் நிகழ்வு. தானங்களிலே சிறந்தது கன்னிகா தானம். 1000 பசுமாட்டை கொடுத்த புண்ணியம் கிடைக்குமா ஒரு பெண்ணை தானம் செய்தார். அதை தானம் செய்வது மனமோது தானம் செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட புண்ணியம் உண்டு என்று சொல்வார்கள். அதனால தான் கன்னிகாதானம் பண்ணும் பொழுது மடியிலே இருத்தி வைத்து அந்த தானத்தினை முறையாக கொடுப்பார்கள் பெண்ணை. அதுக்கு சில தேவையில்லாத கதைகள் எல்லாம் வேறு பரவி இருக்கிறது. அது அப்படி இல்லை இப்படி இல்லை என்று சொல்லி அது உண்மையான நிகழ்வு என்னன்னு சொன்னால் இந்த பெண்ணை பலர் பாதுகாத்தார்கள். கடைசியில் தந்தை பாதுகாத்தான். இப்பொழுது இந்த பெண்ணை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன், நீ அவளை பாதுகாத்துக் கொள் என்பதால் ஒரு நோக்கமும் அந்த மந்தத்தோட விளக்கமும் அது பிறகு திரிபடைந்து வேற மாறி போய்விட்டது. ஆகவே இந்த இதுவும் அதே போல்தான் இறைவனுக்கும் எங்களுக்கு உள்ள மந்திர வித்தியாசங்கள் உண்டு, சொல் வித்தியாசங்கள் உண்டு. அதே போல இங்கே முருகப்பெருமானுக்கு தேவிகள் இதுவரையும் கன்னிகாதானம் பண்ணி வைக்கும் நிகழ்வு நடைபெறும். இதே போல உங்களுடைய திருமணமாக குழந்தைகள் எதிர்பார்ப்பு அவர் கேட்க நினைச்சா நம்மளோட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால அவர் செய்து காட்டுகிறது எல்லா சித்தியசுகர்மாங்கஸ்ய அண்ட சராசர பிரபஞ்சோத்பத்தி நிமித்தானாம் காஸ்யாமி பரசிவ கோத்ரோத்பபாய பரமேஸ்வர சன்முனமுத்ராய சதாசிவ சர்மன பவுத்ராய